ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். குழந்தைகள்னு சொன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாருமே நார்மலா தான் இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது. உலகத்துல ரொம்பவுமே அப்நார்மலான குழந்தைகளும் இருக்கு. இந்த அப்நார்மல் சில குழந்தைகளுக்கு வரமாவும் இருக்கு, இன்னும் சில குழந்தைகளுக்கு அது வேதனையாவும் இருக்கு. இந்த வீடியோவும் அதை பத்தினதுதான். உலகத்திலேயே மிகப்பெரிய கைகளை கொண்ட இந்தியாவை சேர்ந்த ஒரு பையன்ல இருந்து தன்னோட உடலை நடமாடும் மேக்னெட்டா வச்சிருக்கிற ஒரு குழந்தை வரைக்கும் இந்த வீடியோல இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் இருக்கிறாங்களான்னு நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய 10 குழந்தைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். முகமது கலீம் மிகப்பெரிய கைகளோட இருக்கிறது ஏதோ சூப்பர் பவர்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த இந்த முகமது கலீமை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. இந்த முகமது கலீமுக்கு ரொம்பவே பெரிதான 2 கைகள் பிறக்கும் போதே இருந்திருக்கு. தன்னோட 8 வயதுல அந்த பையனோட கைகளோட எடை மட்டும் 8 கிலோ இருந்திருக்கு. அந்த கைகளோட நீளம் கிட்டத்தட்ட 50 இன்ச்சுக்கும் அதிகமா இருந்திருக்கு. ஒரு ரேரான ஜெனடிக் கண்டிஷனால பாதிக்கப்பட்டதால இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கிறதா டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த பையன் வளரும் போது தன்னுடைய தினசரி வேலைகள் செய்யறதுக்கு மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறான். நார்மலா நம்ம செய்யற சாப்பிடுறது, ட்ரெஸ் போடுறது போன்ற வேலைகளுமே இந்த பையனுக்கு மிகப்பெரிய சிரமமா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பாதிப்போட இருக்கிறதுனால ஸ்கூல்ல இந்த பையன் மிகப்பெரிய கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாயிருக்குது. இந்த மாதிரி மிகப்பெரிய கைகளோட இருக்கிறதால இந்த பையனை டெவில்ஸ் சைல்டு, அதாவது சாத்தானின் குழந்தைன்னு அழைக்க தொடங்கி இருக்காங்க. நிறைய ஸ்கூல்ல இந்த பையனுக்கு அட்மிஷனே கிடைக்கல. இப்ப டாக்டர்ஸ் இந்த பையனுக்கு சில சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்ஜரி எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுன்னா ஒரு நார்மலான லைஃப் இந்த பையனுக்கு கிடைக்கும்னு அந்த டாக்டர்ஸ் நம்புறாங்க. சுபத்ரா சுசுபன் முகத்துல ஆண்களுக்கு மீசியும் தாடியும் இருப்பது இயற்கையாகவே அவங்க கிட்ட இருக்கிற சில ஹார்மோன்ஸால. ஆனா சில பெண்களுக்கும் இந்த மாதிரி அதிகப்படியான ரோம வளர்ச்சி முகத்துல இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதுவே எக்ஸ்ட்ரீமா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் சுபத்ரா சுசுபன். இந்த சுபத்ராக்கு மூஞ்சு முழுவதும் முடிகள் நிறைந்திருக்கும். முகத்துல மட்டுமில்ல உடம்புலையும் இந்த குழந்தைக்கு அதிகப்படியான முடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால இந்த குழந்தை ஹாரியஸ்ட் கேர்ள் இன் தி வேர்ல்ட்னு கின்னஸ் ரெக்கார்டே படைச்சிருக்குது. எதனால இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு அதிகப்படியான முடி வளருதுன்னு டாக்டர்கள் ஆராய்ந்த போது இந்த குழந்தை மிகவும் ரேரான வேர்வுல்ஃப் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டிருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த நோயால பாதிக்கப்பட்டா உடல் முழுவதும் அதிகப்படியான ஹேர் growth இருக்கும். இத சயின்டிபிக்கா ஆம்ப்ரோஸ் சிண்ட்ரோம்னு அழைக்கிறாங்க. தன்னோட சிறிய வயதிலேயே முகம், கண், காது, மூக்கு மற்றும் உடம்பு ஃபுல்லாமே அதிகப்படியான முடியோட இந்த குழந்தை இருக்கிறது அவங்க பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையே கொடுத்திருக்கு. ஏன்னா தினந்தோறும் இந்த முடியை கட் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறதா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல வெளியிலயும் ஸ்கூல்லயும் இந்த குழந்தை அதிகப்படியான கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகிறதா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்னா முசுலமானி லெபனான் நாட்டை சேர்ந்த இந்த ஒரு பெண் குழந்தை ஒரு வித்தியாசமான பவரை தன்னோட கண்கள்ல வச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்மெல்லாம் அழுதா கண்கள்ல இருந்து கண்ணீர் தான் வரும். ஆனா இந்த பெண்ணோட கண்கள்ல இருந்து கிளாஸ் போன்ற ஒரு கிறிஸ்டல் தினந்தோறும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு காலையில் எந்திரிக்கும் போது தன் கண்களுக்குள்ள ஏதோ உறுத்துறதா இந்த பெண் குழந்தை தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருக்குது. அவங்க டாக்டர் கிட்டையும் இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது தான் அந்த டாக்டர் அந்த பெண்ணோட கண்கள்ல இருந்து 3 கிளாஸ் வெளியெடுத்திருக்காங்க. அப்படி வெளியெடுக்கும் போது அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு வலியும் அந்த கண்கள்ல இல்ல. அந்த கிறிஸ்டலால அந்த பெண் குழந்தையோட கண்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகல. இது டாக்டர்களுக்கு மிகப்பெரிய வியப்பையே கொடுத்திருக்கு. ஏன்னா தினந்தோறும் இந்த பெண் குழந்தையோட கண்கள்ல இருந்து 8 இருந்து 9 பீஸ் ஆஃப் கிளாஸஸ் வெளியே வந்துட்டே இருந்திருக்கு. இத டாக்டர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. ஆனா எதனால இப்படி நடக்குதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சில பேர் இந்த பெண்ணோட கண்கள்ல இருந்து வரது டைமண்ட் ரூமர்ஸை கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனா அது டைமண்ட் எல்லாம் கிடையாது, ஒரு கிளாஸ் கிறிஸ்டல்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாக்டன், நான் இந்த வீடியோவோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி குழந்தைகள் கிட்ட இருக்கிற சில அப்நார்மலான விஷயம் சில குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வரமாவும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் செர்பியாவை சேர்ந்த பாக்டன். இந்த பாக்டனை சூப்பர் பவரோட இருக்கிற
ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பையனால தன்னோட உடம்புல இரும்பு போன்ற பொருட்களை கவர்ந்து தன்னோட பாடியில ஒட்ட வைக்க முடியும். அதனாலேயே இந்த பையனை மேக்னெட்டிக் பாய்னு அழைக்கிறாங்க. ஸ்பூன், மிகப்பெரிய தட்டுன்னு பல பொருட்களை எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம தன்னோட உடம்புல சாதாரணமா இந்த பையனால ஒட்ட வைக்க முடியும். டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பையனோட உடம்பு ஸ்டிக்கியா இருக்கு, அதனால தான் இரும்புகளை இந்த பையனால ஈஸியா ஒட்ட வைக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனா இந்த பையன் இன்னும் ஒரு படி மேல போய் பிளாஸ்டிக், செராமிக், இன்னும் சில நான் ஸ்டிக்கிஸ் பொருட்களை தன்னோட உடம்புல ஒட்ட வச்சு டாக்டர்கள் சொன்ன விஷயத்தை பிரேக் பண்ணா. இதனாலேயே 2011ஆம் ஆண்டு உலக அளவுல இந்த போக்டன் மிகப்பெரிய பிரபலமாகவும் மாறினா. இந்த மாதிரி தன்னோட உடம்புல இரும்பு பொருட்களை எல்லாம் வச்சு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு வைரலும் ஆயிருக்கிறான். வெர்சிவியா காஞ்சரோவா. இந்த குழந்தைய பத்தின ஸ்டோரிய சொன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இந்த குழந்தை உலகத்திலேயே ரொம்பவுமே ரேரான ஒரு மெடிக்கல் கண்டிஷனால பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம எதையும் துடிக்குதான்னு பாக்குறதுக்கு நம்ம கைய நெஞ்சில வச்சா போதும், அது துடிக்குதா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த குழந்தையால தன்னோட இதயம் துடிக்கிறத பார்க்கவும் முடியும், அதை தொடவும் முடியும். ஏன்னா இந்த குழந்தையோட ஹார்ட் உடலுக்குள்ள இல்லாம உடலுக்கு வெளியில தள்ளி நிக்குது. ஒரு பெரிய கட்டி மாதிரி இந்த குழந்தையோட இதயம் அதோட உடல்ல இருந்து வெளியே தள்ளி நிக்குது. உடலுக்குள்ள இதயம் இருக்கிறது தான் இதயத்துக்கு மட்டும் இல்ல நம்ம உயிருக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம். ஆனா இந்த குழந்தைக்கு இதயம் இந்த மாதிரி வெளியே தள்ளி நிக்கிறது அதோட உயிருக்கு சில சமயங்கள்ல ஆபத்தா முடிஞ்சிரும். தவறி அந்த குழந்தை குப்புற விழுந்தாலோ இல்லைனா ஏதாவது சின்ன அடி அந்த இடத்துல பட்டாலோ இதயத்துல மிகப்பெரிய அடிபட்டு அந்த குழந்தை இறந்து போறதுக்கும் கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த குழந்தை பிறக்கும் போதே இந்த ஒரு பாதிப்போட தான் பிறந்திருக்கு. இந்த குழந்தையோட பூர்வீகம் ரஷ்யா. ஆனா இந்த குழந்தையோட சர்ஜரிக்காக அவங்க பேரண்ட்ஸ் அமெரிக்கால குடியேறாங்க. அங்க அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ண போகும்போது திடீர்னு அந்த குழந்தைக்கு ஹை பிளட் பிரஷர் ஆயிருது. அதனால அந்த ஆபரேஷனை டாக்டர்ஸ் தள்ளி போட்டிருக்காங்க. ஆனா சில ஆண்டுகளுக்கு பிறகு இதே சர்ஜரி அந்த குழந்தைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்தும் முடிஞ்சிருக்கு. தீபக் ஜங்கரா. நம்ம எல்லாருக்கும் அதிகப்படியான கரண்ட் நம்ம உடம்புல பாஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் பல நேரங்கள்ல இறந்தும் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஹரியானால இருக்கிற சோனிபட் மாவட்டத்தை சேர்ந்த தீபக் ஜங்கராக்கு அப்படி கிடையாது. இந்த பையனால தன்னோட உடம்புல 11,000 வோல்ட் மின்சாரத்தை உள்வாங்கி அதை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். இந்த பையன் மிகப்பெரிய வோல்டேஜ் இருக்கிற ஒயரை சர்வசாதாரணமா தன்னோட நாக்குல வைக்கிறான். ஆனா அந்த பையனுக்கு ஒண்ணுமே ஆகிறது கிடையாது. அப்படி வச்சிட்டு இருக்கும் போது ஒரு டெஸ்டரை வச்சு அவனோட ஸ்கின்ல தொட்டா அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த பையனோட உடம்புல இருக்கிறத அந்த டெஸ்டரை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, பிளக்க குத்தி சுவிட்ச் ஆன் பண்ணி தன்னோட வாயில அந்த ஒயரை வச்சுக்கிட்டு வேறொரு ஒயர் மூலியமா இந்த பையனால நிறைய பல்புகளை எரிய வைக்கவும் முடியும். அதே மாதிரி ஒயரை தண்ணிக்குள்ள வச்சு அந்த தண்ணியில தன்னோட கைய வச்சும் இந்த பையனால இருக்க முடியும். தன்னோட சின்ன வயதுல இருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயம் தனக்குள்ள இருக்கிறத இந்த பையன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதனால கரண்டோட விளையாடுறது இந்த பையனுக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயம். 11,000 வோல்ட் மின்சாரத்தை உடம்புல தாங்குற இந்த பையன் கண்டிப்பா ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு பையன் தான். டாலியா அரானா. நம்ம இது வரைக்கும் சில குழந்தைகளை பத்தின சேடான ஸ்டோரிஸ பார்த்திருப்போம். ஆனா இப்போ நாம ஒரு குழந்தைய பத்தின ஒரு பாசிட்டிவான ஸ்டோரிய பார்க்கலாம். இந்த டாலியா அரானா படிக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வமுள்ள ஒரு குழந்தையா இருந்திருக்கு. அதுல இந்த குழந்தை மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. தன்னோட 4 வயதிலேயே கிட்டத்தட்ட 1000 புத்தகங்களுக்கும் மேல இந்த குழந்தை படிச்சு முடிச்சிருக்குது. இந்த குழந்தை தன்னோட 9வது வயதை எட்டும் போது 4000 புக்ஸுக்கும் மேல கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருக்குது. லேட்டஸ்டா வந்த நியூஸ் பிரகாரம் இந்த குழந்தை இதுவரைக்கும் 10,000க்கும் அதிகமான புத்தகங்களை கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால இருக்கிற லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்ல ஒரு நாளைக்கு இந்த குழந்தைய லைப்ரரி ஆஃப் த டேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைப்ரரியில மட்டும் 10 மில்லியன்களுக்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்கு. இந்த குழந்தை என்ன சொல்லி இருக்குதுன்னா, தன்னோட வாழ்நாள் முடியறதுக்குள்ள இந்த லைப்ரரியில இருக்கிற இந்த 10 மில்லியன் புக்கையும் படிச்சு முடிக்கிறது தான் தன்னோட லட்சியம்னு இந்த குழந்தை சொல்லி இருக்குது. கேபி கிங்கஸ். நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டா வலிய உணர்றதுங்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு எங்க அடிபட்டு இருக்குதுன்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியும். ஆனா வலிங்கிற ஒரு உணர்வு இல்லாம ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த கேபி. இந்த குழந்தைக்கு வலிங்கிறது சுத்தமா தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைக்கு வேர்க்கவே வேர்க்காது. இதை கேட்கும் போது முதல்ல நம்மளுக்கு வலி தெரியாம இருக்கிறதும் வேர்க்காம இருக்கிறதும் நல்லதுன்னு தான் நினைப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு நோய்
குழந்தையோட இருந்து பார்த்தாதான் அதோட வலி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதுவும் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த குழந்தை பல விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. தன்னோட கைய தன்னோட பற்களால கடிச்சு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலேயே டாக்டர்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் இந்த குழந்தையோட பற்களை பிடுங்கி எடுத்திருக்காங்க. ஏன்னா அது அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும்னு அவங்க ஃபீல் பண்ணதால இப்படி செஞ்சிருக்காங்க. சின்ன குழந்தையில கண்ணுல அடிபட்டா இந்த குழந்தைக்கு வலி தெரியாதுங்கிறதுனால கண்ணை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு கிளாஸ 24 மணி நேரமும் இந்த குழந்தை அணிந்திருக்கும். அதே மாதிரி ஸ்வெட் ஆகிறதுங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. அப்படி ஸ்வெட் ஆகாம இருந்ததுன்னா உடம்புல தேவையற்ற நோய்கள் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சிறு வயதிலிருந்து வேர்க்காததால இந்த குழந்தை அடிக்கடி இன்ஃபெக்ஷனாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. டெஸ்ஸா இவான்ஸ். நம்ம உடல் உறுப்புகள்ல ரொம்பவே முக்கியமானது நம்மளோட மூக்கு தான். ஏன்னா நம்ம சுவாசிக்கிறதுக்கு நம்மளோட மூக்கோட அமைப்பு ரொம்பவே முக்கியம். ஆனா அந்த மூக்கோட அமைப்பு இல்லாம ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? அப்படி பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த டெஸ்ஸா இவான்ஸ். இந்த குழந்தை பிறக்கும் போதே மூக்கோட அமைப்பு இல்லாம தான் பிறந்திருக்கு. அதனால ஆர்டிபிஷியலா ஆக்சிஜன் கொடுத்து தான் இந்த குழந்தைய காப்பாத்திருக்காங்க. மூக்கோட அமைப்பு தான் இல்ல, ஆனா ஒரு சின்ன துவாரம் மூக்கோட அமைப்பு இருக்கிற இடத்துல சில வாரங்கள் கழித்து உருவாயிருக்குது. அதன் மூலமா சுவாசிச்சு இந்த குழந்தை வளர்ந்துட்டு வந்திருக்குது. இதுவரைக்கும் இந்த மாதிரி மூக்கு இல்லாம உலகத்துல 45 குழந்தைகள் மட்டும்தான் பிறந்திருக்கு. மூக்கோட அமைப்பு இல்லாம வளர்றதுங்கிறது மிகப்பெரிய கொடுமையா இந்த குழந்தைக்கு இருந்திருக்கு. மூக்குங்கிறது சுவாசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நாம நுகர்ந்து பாக்குறதுக்கும் மூக்கோட அமைப்பானது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா எது நல்ல ஸ்மெல் எது கெட்ட ஸ்மெல்னு அப்பதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு என்ன தீர்வுன்னு டாக்டர்ஸ் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க இந்த குழந்தைக்கு ஒரு சர்ஜரி பண்றாங்க. ஒரு 3D ஷேப்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் நோஸ ஒரு சர்ஜரி மூலமா அந்த குழந்தையோட முகத்துல பொருத்தி இருக்காங்க. ஆனா அதன் பிறகு அவங்க எதிர்பாராத இன்னொரு விஷயம் நடக்குது. இயற்கையாகவே அந்த குழந்தையோட மூக்கு வளர தொடங்குது. இதனை தொடர்ந்தும் அந்த குழந்தைக்கு பல சர்ஜரிஸ் நடக்குது. கூடவே நேச்சுரலா வளர்ந்த அந்த மூக்கு இன்னும் பெரிதாகுது. ஆனா மத்தவங்க மாதிரி பெருசா இல்லைனாலும் அந்த குழந்தையால சுவாசிக்க முடியற அளவுக்கு அந்த குழந்தையோட மூக்கோட அமைப்பு வளர்ந்திருக்குது. ஜாவ் உகேங். கண்டிப்பா இந்த குழந்தையோட ஒரு ஸ்டோரி ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த குழந்தை பிறக்கும் போதே ரொம்பவுமே வினோதமான முக அமைப்போட பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறக்கும் போதே அதோட முக அமைப்புல ஒரு மிகப்பெரிய கேப் இருந்திருக்கு. அதனால டக்குன்னு யாராவது இந்த குழந்தையை பார்க்கும்போது 2 முகங்கள் இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி தோணும். இந்த குழந்தை சைனால பிறந்திருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு முக அமைப்போட இருக்கிறதால சில பேர் இந்த குழந்தைய மாஸ்க் சைல்டுன்னு அழைச்சிருக்காங்க. அதனால இந்த குழந்தையோட தாய் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. ஏன்னா இந்த அமைப்போட இருக்கிறதால கேலிகளுக்கும் கிண்டலுக்கும் கூடயே சாப்பிடுறதுக்கும் இந்த குழந்தை மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு. டாக்டர்கள் இதை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு என்ன நோய்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த அமைப்பை சர்ஜரி மூலமாக சரி பண்ண முடியும்னு டாக்டர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஆபரேஷனும் நடக்குது. முழுசா சரி பண்ண முடியலனாலும் டாக்டர்ஸ் இந்த குழந்தையோட முக அமைப்பை ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல பார்த்த குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்த குழந்தை எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.